இந்த 2026ல ஈவி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேல்ஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கு, இல்லைனா ஃபியூச்சரில் பெட்ரோல் கிடைக்காம போயிடும் அப்படின்னு பயத்திலேயே நிறைய பேர் ஈவிலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த ஜூன் மாதம் 2026ல் எவ்வளவு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சேல் ஆகிருக்கு, எந்தெந்த கம்பெனி வந்து சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது அதிலிருந்து டாப் 10 எலக்ட்ரிக் டூ வீலர் தான் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாலே ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். ஏத்தர், ஓலா அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே மார்க்கெட்டில் இருந்தாங்க. ஆனால் எப்போ இந்த ட்ரெடிஷ்னல் கம்பெனிலாம் உள்ளே வந்துச்சோ, இந்த டிவிஎஸ், பஜாஜ், ஹீரோ அப்படின்னு எப்போ இவங்களாம் உள்ளே வந்தாங்களோ அப்போவே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட மார்க்கெட்லேருந்து அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் பின்னாடி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். டிவிஎஸும் பஜாஜும் ரொம்பவே காம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் சொல்ல போனால் டாப்பில் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த டாப் 10 லிஸ்ட்ல இருந்து நீங்கள் வச்சிருக்க கம்பெனி வந்து அவுடேட் ஆகிடுச்சா, இல்லை யார் இதில் நம்பர் 1ல இருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் மோகன், வெல்கம் டு மொக்க விலாக்ஸ். நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிக்கிற வண்டி எதுன்னு தெரியுமா? அதுதான் சிம்பிள் எனர்ஜி அப்படிங்கிற கம்பெனி. இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே லான்ச் பண்ணாங்க. ஆனால் இப்போ தான் அவங்க மார்க்கெட்டில் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் ஷோரூம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகிற வண்டியெல்லாம் இவங்க கொடுக்குறங்காட்டியும் இந்த வண்டியை நிறைய பேர் புக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ரொடக்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கனால டெலிவரி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ இவங்க டெலிவரி நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டீலர் நெட்வொர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் ஜூனில் 1365 சேல் பண்ணி நம்மளோட லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்காங்க இந்த சிம்பிள் எனர்ஜி. 9வது இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிண்டோ அப்படிங்கிற இந்த மாடல். இவங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லோ ஸ்பீடு வண்டி தான். ஆனா திடீர்னு இவங்களோட சேல்ஸ் வந்து எப்படி இவ்வளவு அதிகமாச்சு அப்படின்னு தெரியல. இவங்க 9வது இடத்துல இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் மட்டும் 1878 வண்டி வந்து சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேகஸ் அப்படிங்கிற கம்பெனி தான். இவங்க இந்த மார்க்கெட்ல ரொம்பவே டாமினேட் பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. இந்த மார்க்கெட்ல இருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு எல்லாமே இவங்க ரொம்பவே டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியில் மோட்டர் கொடுக்குறாங்க, நல்ல குவாலிட்டியில் வண்டி கொடுக்கறனால இவங்க இந்த காம்படிஷனில் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்களோட அந்த RUV 350 மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கனால இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் 3916 வண்டியை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்தை பிடிக்கிற வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைவர் மொபிலிட்டி அப்படிங்கிற கம்பெனி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் இண்டி அப்படின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. இது ரொம்பவே ரக்கடா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லுக்கில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கம்பெனியை தான் இப்போது Yamaha வாங்கியிருக்காங்க. அவங்களும் அதை ரீடிசைன் பண்ணி அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த வண்டியோட சேல்ஸும் ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த வண்டி 7வது இடத்தை பிடிக்குது. SUV ஆஃப் ஸ்கூட்டர் அப்படின்னே ஒரு அவார்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த வண்டியோட லாஸ்ட் மந்த் சேல்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? 4391 வண்டியை சேல் பண்ணி இவங்க மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக ஒரு காம்படிட்டராக வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, 6வது இடத்தை யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கே தான் கிரீவ்ஸ் மொபிலிட்டி வராங்க. அதாவது ஆம்பியர் கம்பெனி வராங்க. இவங்க லோ ஸ்பீட் மாடலை டார்கெட்டாக வச்சிருந்தாலும் ஹை ஸ்பீட்லேயும் வண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. லோ ஸ்பீட்லேயும் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க, ஹை ஸ்பீட்லேயும் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது 2 ஆடியன்ஸையும் இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே இவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லாஸ்ட் மந்த்ல வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதனால 6வது இடத்தை வந்து பிடிக்கிறாங்க. 5வது இடத்துல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. என்னடா இந்த கம்பெனி 5வது இடத்துக்கு வந்துருச்சான்னு யோசிப்பீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் தெரியுது. ஓலா தான். ஓலா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க, செகண்ட்ல இருந்தாங்க, தேர்ட்ல இருந்தாங்க. இப்போ 5வது இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் இது அவுடேட்டாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 30,000 50,000 வண்டி சேல் பண்ணிட்டு இருந்த இந்த கம்பெனி போன மாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,000 ஸ்கூட்டர் தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கம்பெனியில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இதோட சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இந்த வண்டி லாஸ்ட் ஜூன் மாசம் 16,144 வண்டி மட்டும் தான் சேல் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஸ்டார்டிங்ல ஹைப் கொடுத்து நல்ல பிராண்டெல்லாம் கொடுத்து ஓவரா சீனெல்லாம் கொடுத்து இந்த வண்டி வந்தாலும் இப்போ இந்த வண்டியோட சேல்ஸ் வந்து டவுன்ல தான் இருக்கு. இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிக்கிற வண்டி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடியே இந்த மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் இருந்தவங்களாம் எப்போ உள்ள வந்தாங்களோ அப்போ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே பின்னாடி போயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி வந்த கம்பெனி தான் இந்த ஹீரோ. அவங்க சைட்லேருந்து விடா அப்படின்னு ஒரு பிராண்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. அவங்க தான் இப்போ 4வது இடத்தை பிடிக்கிறாங்க. அவங்களோட மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா விடா V1, VX2, V2 அப்படின்னு நிறைய மாடல் லான்ச் பண்ணனால அவங்களுக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்து உருவானாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு கஸ்டமர் இருக்கனால இந்த வண்டியை சேல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு. இவங்க போன மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,792 வண்டி வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிச்சிருக்க வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி. இவங்களும் ஒரு காலத்தில் டாப்பில் தான் இருந்தாங்க. இந்த ஓலா, ஏத்தர் எல்லாமே டாப்பில் தான் இருந்தாங்க. எப்போ இந்த பிராண்ட்லாம் வந்துச்சோ அப்போவே இவங்க பின்னாடி போயிட்டாங்க இல்லையா? ஆனால் இந்த ஏத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த காம்படிஷனில் இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் இவங்க லான்ச் பண்ண அந்த 450Xம் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்டா அப்படிங்கிற
ஒரு மாடல் லான்ச் பண்ணி அது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தங்காட்டியும் இந்த காம்படிஷனில் இவங்க இன்னமும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க. போன மாதம் இவங்க வித்திருக்க வண்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31,000 வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன ஜூனில் வந்து இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டாப் 2 பார்ப்போமா? இந்த 2 பேத்துக்கு நடுவில் தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதம் என்னடனா டிவிஎஸ் மேலே இருக்கான், இன்னொரு மாதம் என்னன்னா பஜாஜ் மேலே இருக்கான். இவங்க இது 2 பேரும் தான் இந்த மார்க்கெட்டை இப்போ ஒரு கலக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து இருக்கிறாங்க, ஷோரூம்லாம் இருக்குது, சர்வீஸ் நெட்வொர்க்லாம் இருக்குது, பிராண்ட் ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு இவங்க லான்ச் பண்ண உடனே மக்கள் எல்லாமே இவங்க கண்மூடித்தனமாக இவங்க நம்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சது பஜாஜ் தான். இவங்க இந்த சேட்டக் அப்படிங்கிற மாடலில் வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த சேட்டக்கோட குவாலிட்டி, அதில் இருக்க பர்ஃபார்மன்ஸ், அதில் அவங்க கொடுக்குற வெரைட்டி அப்படின்னு மக்களுக்கு நிறைய பேத்துக்கு அந்த வண்டி வந்து பிடிச்சி எடுத்தாங்க. நல்ல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே அது ஆல்ரெடி பழைய மாடல்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்துகிட்டு வந்தங்காட்டியும் நிறைய பேருக்கு அந்த டிசைன் வந்து பிடிச்சி அந்த வண்டியை வந்து எடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன ஜூனில் மட்டும் 43,234 வண்டி வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃபைனலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது இந்த ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனி விட்டால் வேறு யாருமே இருக்க முடியாது, டிவிஎஸ் தான். இவங்க இந்த iQube லான்ச் பண்ணி உள்ளே வந்தாங்க. எப்போ இவங்க iQube லான்ச் பண்ணாங்களோ அப்போவே மக்களுக்கு டிவிஎஸ் மேலே ஒரு நம்பிக்கை வந்து நிறைய பேர் வந்து வந்தீங்கன்னா அந்த வண்டி எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போது ஆர்பிட்டர் அப்படிங்கிற இந்த மாடலும் லான்ச் பண்ணங்காட்டியும் மக்களுக்கு நிறைய பேர் வந்து அந்த வண்டி எடுக்க ஆரம்பித்தாங்க. என்னதான் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தாலும், மற்ற ஸ்கூட்டரை விட இவங்க ரொம்பவே கம்மியாக கொடுத்தாலும் இவங்க ஹப் மோட்டரை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால தான் இது கம்மியாக இருக்குங்கிறனால மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை விரும்பி எடுக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி நெட்வொர்க்லாம் இருக்கிறனால நிறைய பேர் அதை எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போது நீங்கள் இந்த டிவிஎஸ் வண்டி வாங்கணும் அப்படின்னா 60 நாள் வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 60 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இந்த வண்டி வந்து டிமாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 46,999 வண்டி வந்து விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 வண்டி கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க இந்த டிவிஎஸ் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே நம்ம புதுசாக வரோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸே பண்ணுறோம் அப்படின்னா, நாம் காசு போட்டு பண்ணும்போது நம்மக்கிட்ட காசு கம்மியாக இருக்குது அப்படின்னா நாம் அன்னைக்கு அப்போதைக்கு நம்ம அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டாக தெரியும். ஆனால் எப்போ பெரிய ஆட்கள் உள்ளே வராங்க, காசு போடுறவங்கலாம் நிறைய உள்ளே வராங்களோ அப்போது அந்த மார்க்கெட்டில் நம்மளால் சஸ்டெயினே ஆக முடியாது. இது மற்றதுக்கு இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸ்லையும் இது வந்து நமக்கு இப்போவே தெரியுது. ஓலா, ஏத்தர் அவங்க எல்லாமே என்னதான் கஷ்டப்பட்டு அவங்க முன்னாடி இருந்தாலும் எப்போ இந்த பிராண்ட்ஸ்லாம் உள்ளே வந்தாங்களோ அப்போது என்னதான் நீங்கள் டெக்கு கொடுத்தாலும், என்னதான் நீங்கள் வந்து நிறைய இது பண்ணாலும் அவங்க அவுடேட்டடாக ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இதில் தெரிய வருது. இதில் வேறு எந்த கம்பெனி வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன வண்டி வச்சிருக்கீங்கன்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை